Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 10வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைத்தானை பற்றி தான் படிக்க போகிறோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸோட ப்ரோக்ராம் எல்லாம் எழுத போகிறீங்க. நான் வந்து அதை எப்படி எழுதுறதுன்றதும் சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பைத்தானில் பேசிக்ஸ் என்னன்றதை பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான்றது என்ன அப்படின்றத பார்த்துக்குவோம். அதில் என்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு சில ரெஃபரன்ஸ் புக்கும் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா பைத்தான் ஃபார் பிகினர்ஸ், ஓகே, அது வந்து பாசின் புக்கு 2018 புக்கு, லேர்னிங் பைத்தான் 2016 புக்கு, அதுக்கப்புறம் எ பிரைமர் ஆஃப் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் வித் பைத்தான் அப்படின்ற புக்கு லாங்கன் டங்கன், அப்புறம் பைத்தான் கிராஸ் கோர்ஸ் புக்கு, அது ஒரு நல்ல புக்கு. ஓகே, அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே படிக்கிறதுக்கு பைத்தானை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல புக்கு. அப்புறம் திங்க் பைத்தான், எப்படி வந்து பைத்தானில் திங்க் பண்ணுறது, எப்படி வந்து அதை எழுதுறது, லைக் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மாதிரி எப்படி எழுதுறதுன்றதுக்கு ஒரு புக்கு. அப்புறம் பைத்தான் குக் புக், அதுவும் ஒரு நல்ல புக்கு. ஜோன்ஸ் எழுதின அந்த புக்கு, அதுவும் நல்ல புக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பைத்தான் புக்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி, போன வகுப்பில் பார்த்த மாதிரி கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கம்பைலர்ன்றது வந்து ஒரு சோர்ஸ் கோடு கொடுக்குறோம். அதை வந்துட்டு என்ன பண்ணுன்னா கம்பைலர் வந்துட்டு ஒரு மெஷின் கோடாக மாற்றுது. அதுக்கு இடையில ஒரு ஆப்ஜெக்ட் கோட் இருக்கும் அல்லது மெஷின் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பைல் அல்லது அவுட்புட் வரும். இன்டர்பிரட்டரில் வந்து அந்த இன்பிட்வீன் மெஷின் கோட் இருக்காது. டேரெக்டாக எங்கே போகும்னா சோர்ஸ் கோட்லேருந்து டேரெக்டாக அவுட்புட். ஓகே, இன்டர்பிரட்டர் வந்து அதை பண்ணும். பைத்தான் வந்துட்டு ஒரு இன்டர்பிரட்டர். C++லாம் வந்து கம்பைலர். ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் வந்து எதுக்காண்டி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான்றது என்னன்றது அப்படி முதல்ல பார்க்கலாம். பைத்தானோட வரலாறு அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானோட வரலாறு என்ன அப்படின்னா, இது வந்து 1996 வந்துட்டு அந்த பைத்தானை இன்வென்ட் பண்ண கிடோ வான் ராசம், டச் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அவர் வந்துட்டு சொன்னது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 1996 சொன்னது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2023 ஆச்சு. ஸோ அந்த இதை கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். 1996 அவர் சொன்ன கோட் இது. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா, யூரோப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வின்டர் டைமில் வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஒரு வெக்கேஷன், அதாவது லீவ் விடுவாங்க. கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 15 நாள் 20 நாள் லீவ் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஹாபி ப்ரோக்ராமர். அவர் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணார்னா, அந்த டைமில் அவர் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு இது ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தான்றத ஒரு இது வந்துட்டு இது பண்ணார். ஸோ அப்போ வந்துட்டு ஏபிசி அந்த அவர் என்ன பண்ணார்னா, அந்த இன்டர்பிரட்டர் அப்படின்றது வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். ஸோ அந்த டைமில் இது பண்ணார். இதுக்கு ஏன் பைத்தான் பேர் வச்சார் அப்படின்னா, அவர் வந்துட்டு மாண்டி பைத்தான் அப்படின்ற ஒரு சர்க்கஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸாக அங்கே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் அவர். ஓகே, நம்ம ஊரில் நம்ம ரஜினி ஃபேன், கமல் ஃபேன்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு என்னென்னா ஒரு மாண்டி பைத்தானோட பெரிய ஃபேன். ஸோ அப்போ அந்த காரணத்தினால அதுக்கு பேர் என்ன வச்சார்னா பைத்தான் அப்படின்னு வச்சிருக்கு. மித்தபாரி அதில் இருக்க மாதிரி அனகோண்டா ஒரு பாம்பு சிம்பிளோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் அந்த மாண்டி சர்க்கஸ் பைத்தான் மேலே ரொம்ப இதாக இருந்ததுனால, அதுக்கு ரொம்ப ஃபேனாக இருந்ததுனால அது வந்துட்டு அந்த பேர் வச்சார். ஸோ ஏன் பைத்தான் அப்படின்னா, பைத்தானா என்ன அப்படின்னா, இது வந்து முதல்ல ஒரு ஃபேமஸ் ப்ரோக்ராமிங். இப்போ உள்ள எல்லா மிஷின் லேர்னிங்கு, இந்த செயற்கை நுண்ணறிவு, ஓகே, அப்புறம் இயந்திர வழி கற்றல், மிஷின் லேர்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா, இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் ப்ரோக்ராமிங், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஒரு நிரல் மொழி இது. இதை வந்துட்டு 1989 டச் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிடோ வான் ராசம் அவர் வந்து கண்டுபிடிச்சார். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணலான்னா, இது வந்துட்டு பேக்கண்ட், அதாவது பேக்கண்ட்னா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு பின்னாடி எழுதக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ பேக்கண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம ஏற்கனவே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்தா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏன் இது யூஸ் பண்ணலாம்னா, இது வந்து ஒரு நம்பகத்தன்மையானது, ரிலையபிலிட்டி. ஓகே, ஸோ வந்து ரிலையபிலிட்டி இருக்குது, ஸோ நம்பகத்தன்மையாக இருக்குது. சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். இந்த இது நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ எளிமையாக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த நிரல் மொழி இருக்க போகுது அப்படின்றத. அப்புறம் இதில் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, இதில் வந்து பாலிமார்பிசம், அதாவது ஒரே இதை வந்துட்டு நிறையா பேர், ஒரு இதுக்கே வந்துட்டு இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஒரு சிம்பிளை வந்துட்டு இது இன்னொரு சிம்பிளுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணலாம். அப்புறம் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு இது இன்ஹெரிட் பண்ணலாம். ஓகே, ஒரு மரபு வழி இது பண்ணலாம். ஸோ அதெல்லாமே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு சியில் இருக்கிற ப்ரோக்ராமோ C++ல இருக்கிற ப்ரோக்ராமே வந்துட்டு இதில் கால் பண்ணலாம். அதுக்கும் வந்து
வழிகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பைத்தானை பற்றி பைத்தானே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கமாண்ட் போடுறேன், import this அப்படின்னு போட்டுட்டு இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு போயம் எழுத போகுது நமக்காக. ஓகே, இது முதல்ல கனெக்ட் ஆகட்டும். கனெக்ட் ஆகி இனிஷியலைஸ் ஆகி, நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி இது வந்து கனெக்ட் ஆகி இனிஷியலைஸ் ஆகி அந்த இதெல்லாம் அலோகேட் ஆகும். அலோகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகுது. ஸோ இதுதான் இதில் சொல்லுது. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் than ugly, explicit is better than implicit. ஸோ அந்த இதை வந்து நான் தமிழில் அப்படியே சொல்கிறேன் என்ன சொல்லுதுன்னு. ஸோ இதே தான் நான் வந்து என்னோட ஸ்லைட்லையும் போட்டிருக்கேன். ஓகே, என்னோட பவர் பாயிண்ட்லையும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் த சென் ஆஃப் பைத்தான் பை டிம் பீட்டர்ஸ் அவரிலிருந்து. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் than ugly, அதாவது அழகை அசிங்கமாக இருக்கிறத விட அழகு வந்து பெட்டராக இருக்குது. ஓகே, எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் than implicit, அதாவது என்னென்னா வெளியீடு, அதாவது வெளிப்படையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறத விட வெளிப்படையாக பேசுகிறதுன்ட்டு ஒரு நல்லது சொல்லலாம். ஸோ அது மாதிரி எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் than implicit. ஏன்னா இதில் எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டாக தான் இருக்க போது, எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்க போது. அதனால் பைத்தான் வந்து அந்த இது சொல்லுது. அப்புறம் சிம்பிள் இஸ் பெட்டர் than காம்ப்ளெக்ஸ், அதாவது ரொம்ப சிக்கலாக இருக்கிறத விட ஒரு எளிமையாக இருக்கிறது வந்துட்டு எனது ரொம்ப பெட்டர், ஓகே, ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் இஸ் பெட்டர் than காம்ப்ளிகேட்டட். ஸோ காம்ப்ளிகேட்டட்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு டைமென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், நிறையா போக வேண்டியிருக்கும். காம்ப்ளெக்ஸ்னாலும் சிக்கல் தான், காம்ப்ளிகேட்டட்னாலும் சிக்கல் தான். ஆனால் காம்ப்ளிகேட்டட்ன்றது என்னென்னா அந்த சிக்கல் வந்து வேறு, அதில் வந்து நிறையா ஹையர் ஆர்டர் டைமென்ஷன்லாம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்துட்டு கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து சின்னதுலேயே வந்து நிறையா சிக்கலாக இருக்குது. இது வந்து பெரிய இதில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு இது ஃப்ளாட் இஸ் பெட்டர் than நெஸ்டட், அதாவது நிறைய நெஸ்டட் இதெல்லாம் போடாமல், அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று போடாமல் என்ன பண்ணலான்னா ஃப்ளாட்டாக ஒரு இது வச்சுருந்தோம்னா அது வந்துட்டு பெட்டர் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவும் இதில் இருக்குது. அப்புறம் கூட்டமாக இருக்கிறத விட என்னென்னா தனித்தனியாக இருக்கிறது நல்லது. ஸ்பார்ஸ் இஸ் பெட்டர் than டென்ஸ், ஓகே, அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ், எவ்வளோ இது வந்துட்டு அதில் வந்துட்டு எவ்வளோ லைன்ஸ் எழுதுகிறோம், கொஞ்சமாக எழுதுகிறோமா நிறையா எழுதுகிறோமா, அதை வந்து அதோட எண்ணிக்கையை எவ்வளோன்றது, எத்தனை எண்ணிக்கையில் நம்ம கோடு வந்து எழுதி முடிச்சிடலாம். ஓகே, எவ்வளோ லைன்ஸ் கோடு அப்படின்றத எழுதி இது பண்ணிடலாம். எத்தனை வரி இருக்குது நம்ம ப்ரோக்ராமில் கோடில் அப்படின்றத இது பண்ணலாம். அப்புறம் ஒரு சில இதில் என்ன பண்ணால் ஸ்பெஷல் கேசஸ்க்காண்டி ஒரு இது பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் கேசஸ் ஆர் நாட் ஸ்பெஷல் எனஃப் டு பிரேக் த ரூல்ஸ். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்ம ரூல்ஸ் எழுதியிருப்போம். ஓகே, ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த கட்டுப்பாட்டில் வந்து இது இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ அது வந்து ஒரு சில இது வந்து அந்த விதிமுறையை மீறும். ஸோ அந்த விதிமுறை மீறல்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே, ஒரு தனித்துவமான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, பியூரிட்டின்றது வேறு, ப்ராக்டிகாலிட்டின்றது ஒன்று வேறு. ஸோ பியூரிட்டின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து தூய்மையாக யூஸ் பண்ணுறத விட என்ன பண்ணுறோம்னா ப்ராக்டிகாலிட்டியை வந்துட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது இது. அப்புறம் என்னென்னா சப்போஸ் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஓகே, கோடில் வந்து தப்பு இருக்குது, எரர்ஸ் சுட் நெவர் பாஸ் சைலண்ட்லி, அதாவது ஒரு தப்பு இருக்குன்னா அந்த தப்பை வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணி போயிடக்கூடாது. அந்த தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இதை சொல்லுவாங்க, எரர்ஸ் சுட் நெவர் பாஸ் சைலண்ட்லி. ஓகே, அப்புறம் அன்லெஸ் எக்ஸ்பிளிசிட்லி சைலண்ட், ஏதாவது எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து அதை சைலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அது வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணும். அப்புறம் ஆம்பிகிட்டி. ஸோ ஆம்பிகிட்டி வந்துட்டு நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும்ல. ஸோ அந்த குழப்பம் வந்து இல்லாமல் என்ன பண்ணணும்னா ரெஃப்யூஸ் த, அதாவது கெஸ் பண்ணும். ஒரு இது வந்து நமக்கு தெரியல, அது வந்துட்டு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்றது தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குன்னா அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணும். அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஆம்பிகிட்டி வந்துட்டு இது வந்து என்ன பண்ணணும், கெஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒன்று இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒன்றே இருக்கலாம், அல்லது நிறையாவே வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி வெயிட் ஒரே ஒரு வழியில் வந்துட்டு இந்த இது பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஓகே, ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்றது. அப்புறம் டச்சாக இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு இது பண்ணலான்றது அவரோட இதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு இப்போ பண்ணுறது வந்துட்டு ஓகே, எப்போயுமே பண்ணாமல் இருக்க விட இப்போ பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்றது இது. அப்புறம் வந்துட்டு ஸோ எப்போவுமே வந்துட்டு பெட்டர் வந்து ரைட் நவ். ஓகே, இப்போ பண்ணுறது நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்குன்றதை தள்ளிப்படாமல் இன்னைக்கு பண்ணோம், இப்போவே பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது ஒன்றே செய், ஒன்றும் நன்றே செய், இன்றே செய், இன்றும் இன்னே செய், இன்னும் இப்பொழுதே செய் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி அதை சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட். இட் இஸ் அ பேட் ஐடியா. ஓகே, பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஓகே, ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இதை செயல்படுத்த போகிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பேட் ஐடியா. என்னால் சொல்லியே கொடுக்க முடியல, இவ்வளோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றதை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஒரு பேட் ஐடியா. அதை வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அது வந்து குட் ஐடியா. ஸோ அதை தான் அதில் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பைத்தானுக்கு வந்து பொருந்தது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து நிறைய டேட்டா டைப் இருக்குது, ரிச்சர் டேட்டா டைப். அதாவது மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது, மித்த நிரல்மொழிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பைத்தானுக்கு வந்து நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் என்னென்னு, ஃப்ளோட்டு, டபுள்,
ஃப்ளோட் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, அப்புறம் வந்துட்டு லிஸ்ட்டு, டிக்ஷனரி, இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து திருப்ப யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகே. ஸோ திருப்ப ஒரே இதை வந்து திருப்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். லிங்குஸ்டிக் ஸ்ட்ரக்சரு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்துட்டு தானாகவே வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அட்டானமஸ் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜாகவும் தானியங்கி ஸ்கிரிப்டாகவும் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஏபிஐ, அதாவது நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதோ அல்லது ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதோ அதுக்கு எல்லாமே ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ரன் டைம் அடாபிலிட்டி, அதாவது ஆன் த ஃப்ளை, அதாவது போகிற வழியிலே வந்துட்டு அதை வந்து அப்படியே காற்று வாக்கில் நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி காற்று வாக்கில் வந்துட்டு டக்கு அப்படியே பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அது வந்து ரன் டைம் அடாப்டபிலிட்டி அப்படின்றாங்க. ரன் டைம் அடாப்டபிலிட்டினா அப்படியே போகிற போக்கிலே வந்துட்டு அதை பண்ணிட்டு போயிடுறது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு கம்பைலேஷன் எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் வந்துட்டு அப்பயே எடுக்கும், அப்பயே பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரன் டைம் அடாபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இதில் லைப்ரரிஸ், ஓகே. இதில் வந்து நிறைய வந்துட்டு லைப்ரரிஸ் இருக்கும். அந்த லைப்ரரிஸ் வந்துட்டு ஒரு பைத்தான் நூலகம் அப்படின்னு இருக்கும். அந்த பைத்தான் நூலகம் அல்லது லைப்ரரி அப்படின்றது என்ன பண்ணுன்னா, அது வந்துட்டு லினக்ஸு, மேக்கு, அப்புறம் விண்டோஸ், இந்த எல்லா சிஸ்டத்துக்கும் என்ன பண்ணணும்னா பொதுவாக வந்துட்டு அதை வந்து எழுதிக்கலாம். அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ லினக்ஸில் எழுதுனீங்கன்னா அதை விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் எழுதிங்கன்னா அது லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது யூஸ் ஆக போகுது. அப்புறம் வேறு என்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இது வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து கம்பைலேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பைட் கோட் கம்பைல் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்துட்டு இந்த ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அதாவது எங்கேயாவது தப்பு இருக்குது, ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், ஓகே, இந்த ப்ரோக்ராம் இதில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைத்தான். அப்புறம் இது எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஓகே. சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக, ரொம்ப கிளியராக, தண்ணியில் பார்க்குற மாதிரி ஒரு க்ளீன் இதை, ஓகே, கிளியராக எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே. C++ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கீவேர்டு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதுதான் வந்து அதில் ஜென்ரலாக சொல்கிறது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப பாப்புலர் லாங்குவேஜ், ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஓகே. அப்புறம் வந்து ரொம்ப நிறைய லைப்ரரிஸ், நிறைய நூலகம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் பைத்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த சின்டாக்ஸ், ஓகே, அந்த கிராமர், அந்த இதெல்லாம் சொல்கிறோம், அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஒன்றுமே பெரிய ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே. இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனே தேவையில்லை. அதாவது இப்போ வந்து C++ ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு எக்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா இன்ட் எக்ஸ் அல்லது ஃப்ளோட் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிங்க. இது இங்கே அந்த வேலையே கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா x = 5ன்னு போட்டுக்கலாம். ஃப்ளோட் எக்ஸு, அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன், அது எந்த வேலையும் கிடையவே கிடையாது. இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ளோட் x = 5 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து இண்டிஜராக எடுத்துக்கிறோம். x = 5.6ன்னு போட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளோட்டாக எடுத்துக்கிறோம். x = ராமா அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே அதில் வந்து ரொம்ப இது இதில் வந்து வேரியபிளுக்கு வந்து டிக்ளரேஷனே தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் டைப் இருக்குது, இதுலேயும் டைப் இருக்குது. டைப் இல்லைன்னா இது டைப்லெஸ் லாங்குவேஜ் கிடையாது, இதுலேயும் டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குன்றது ஃப்ளோட்டோ இண்டிஜரோ எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து எதையுமே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கவே தேவையில்லை. ரொம்ப குறைஞ்ச டைமில் வந்துட்டு ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். டக்குன்னு எழுதி கடன்னு எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து இது பண்ணலாம். அப்புறம் இதுக்கு ட்ரைனிங் தேவையே இல்லை. ஈவன் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன்ல, இது வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் தான், வித் பைத்தான் போட்டிருக்கிறேன். இந்த கோர்ஸ்லேயே வந்துட்டு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா அதை வச்சுட்டு நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே கூட நிறையா இது பண்ணிடலாம். பட் அப்கோர்ஸ் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் போகணுன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், நிறையா கற்றுக்கணும்னா வேறு லெக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பட் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது பேசிக்ஸ் தான். ஸோ இதை வச்சுட்டே என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ்க்குரிய மொத்த ப்ரோக்ராமும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே. ஸோ அதுதான் இதில் உள்ளது. ட்ரைனிங் வந்து ரொம்ப தேவையில்லை. மேக்ஸிமம் 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பைத்தானை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல் சொல்கிறோம், அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து இது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப டைம் எடுக்க போகுது. இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டெவலப்மெண்ட் ஒர்க், அதாவது நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோன்றதுல நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோடை வந்துட்டு எப்படி இது பண்ணோம், அந்த இல்லை மெமரியை மேனேஜ் பண்ணுமா, இல்லை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்றதுல ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு 5 மணி நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் வந்துட்டு அதில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் அந்த கற்றுக்கிறதுக்கோ அல்லது டெவலப் பண்ணுறதுக்கோ செலவு பண்ண தேவையில்லை. அதை விட நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணணும். இது வந்து பைத்தானில் வந்து நூலகம் சொல்லுவாங்க, அதாவது நிறைய லைப்ரரிஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது இது பண்ணுறோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் லைப்ரரி, கொஞ்சம் லைப்ரரி மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த லைப்ரரி நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பைத்தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 200,000 ஓகே 200K + பேக்கேஜஸ். ஓகே. ஸோ பேக்கேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து 200K+ பேக்கேஜஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் பேக்கேஜஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க.
அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஆல்மோஸ்ட் 2000 பேக்கேஜஸ் வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புதுசாக கண்டுபிடிச்சிட்டே அல்லது புதுசாக எழுதிட்டே இருக்காங்க. 2000 பேக்கேஜஸ் ஒரு மாதத்துக்கு. இந்த பைத்தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பாப்புலர் லாங்குவேஜஸ், நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்குது. ஸோ இதில் வந்துட்டு டெவலப்பர்ஸ், அதாவது அந்த ப்ரோக்ராம் எழுதுறவங்க அவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 15.7 மில்லியன் மக்கள் வந்துட்டு இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நூலகம்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்பின்றது வந்துட்டு நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஓகே, ஒரு நம்மளோட அந்த R⁻n லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ்லாம் படிச்சுப்பீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த நம்பி லைப்ரரி வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்கைப்பின்றது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். ஸோ சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்டகிரேஷன் பண்ணுறதோ அல்லது டிஃபரன்சியேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி இதில், அல்லது ஆப்டிமைசேஷன் பண்ணுறதோ, வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாமே வந்து இதில் பண்ணலாம். அப்புறம் வேறு சில இது இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மேட்பிளாட்லிப்ன்றது என்ன அப்படின்னா பிளாட்டிங், அதாவது படம் வரைகிறது. இப்போ நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டேன், அந்த கிராஃப் வந்து எப்படி வந்து வரைஞ்சிட்டு இப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுலாம் அது வந்து ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மேட்பிளாட்லிப்ன்ற லைப்ரரி யூஸ் ஆகும். அப்புறம் சேஜ் மேத்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அது வந்துட்டு அல்ஜிப்ராவை பற்றி டீல் பண்ணுறதுக்கு, ஓகே, குரூப்பு, அப்புறம் ஃபீல்ட்ஸ் இதை பற்றி இது பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஜாமெட்ரி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வடிவியல் எப்படி இது பண்ணுறது, இயற்கணிதத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா சேஜ் மேத்ன்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்புறம் சிம்பின்றது என்னென்னா சிம்பாலிக் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு, சிம்பாலிக்காக வந்துட்டு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு x=5 படாமல் எக்ஸாவே வச்சுக்கிட்டு ஒய்யாவே வச்சுக்கிட்டு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு சிம்பாலிக் கம்ப்யூட்டேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பாண்டாஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம மெஷின் லேர்னிங், அந்த இது டேட்டா சயின்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, தரவியல். ஸோ அந்த தரவியலுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி வந்துட்டு நிறைய யூஸ் ஆகும். அது வந்துட்டு ஒரு எக்ஸல் சீட் கொடுக்குறீங்க, ஒரு CSV ஃபைல் கொடுக்குறீங்கன்னா அதுலேருந்து இறக்குமதி பண்ணி, அந்த இறக்குமதி பண்ணதுலேருந்து எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி இது சொல்லும். அப்புறம் இந்த பைத்தான் லைப்ரரிஸ் வந்துட்டு நிறையா மேத்தமெட்டிக்ஸில் உள்ள எல்லா மூல முடுக்கு இடுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோ லைப்ரரிஸ் அதில் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம இயற்கணிதம் பண்ணலாம், அப்புறம் காம்பினேட்ரிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் நம்ம இப்போ பண்ணுற நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் அது பண்ணலாம், அப்புறம் நுண்கணிதம் பண்ணலாம், அப்புறம் எண்கணிதம் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, நுண்கணிதம், எண்கணிதம் எல்லாமே பண்ணலாம். அது போக வேறு என்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது வந்து PyCloudனு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இயந்திர வழி கற்றல் இருக்குல்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. ஸோ அதில் வந்து இந்த இயந்திர வழி கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்களா, அதுக்கு நிறையா டூல் கிட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கைகிட் லேண்ட் இருக்குது. அது வந்து பைத்தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விளையாட்டில், அதாவது ஆன்லைன் கேம்ஸு இல்லது கேம் விளாட்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களா, அதவே டெவலப் பண்ணலாம். அதுக்கு வந்து PyGam இருக்குது. அப்புறம் வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்லாம் ஜென்ரேட் பண்ணல, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், நம்மளோட கால்குலேட்டரோ அல்லது பெயிண்ட்டோ அந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணலாம். அதெல்லாமே வந்துட்டு PyQ to PyGTK மூலமாக இது பண்ணலாம். அப்புறம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் கிட், அதாவது இயற்கையாக இருக்கிற மொழியை பற்றி கற்றுக்கிறதுக்கு அதுக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் கிட்னு இருக்குது. அது ஒரு மெஷின் லாங்குவேஜ் சம்மந்தமானது. அப்புறம் TensorFlow, அதுவும் வந்துட்டு ஒரு இயந்திர வழி கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங் லைப்ரரி தான். அதே மாதிரி கேராஸ், அதுவும் ஒரு மெஷின் லேர்னிங் லைப்ரரி தான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பைத்தானில் இருக்குது. ஸோ இது போக இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது, எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட், இணையம் உருவாக்குறதுக்கோ அல்லது இன்டர்நெட்டில் ஏதாவது இது பண்ணுறதுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். அறிவியலுக்கு வேணுமா அறிவியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கணிதத்துக்கு வேணுமா கணிதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு கல்விக்கு வேணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விளையாட்டு பிரியரா விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணுமா, ஒரு நிறைய தரவுகள் கலெக்ட் பண்ணணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தரவை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி என்னென்னலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிஸ்னஸ்க்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இதுக்கும் வந்துட்டு இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு லிஸ்ட் நான் காமிக்கிறேன். கூகுள் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நாசா, யூடியூப்பு, அப்புறம் வந்துட்டு ஈபே, இது மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் இருக்க எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அமேசான் பிரைம் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைத்தானை வந்துட்டு பேக்கெண்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பைத்தானை யூஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிகள். ஸோ இப்போ வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு நான் காமிக்க போகிறதுல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த .py காமிக்க போகிறதில்ல. பட் இதை வந்துட்டு நீங்கள் பைச்சாம்லையோ அல்லது தனியாக எழுதுனீங்கனாலோ அப்போ வந்துட்டு .pyன்ற எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா அதில் ஒரு மாடியூலோ அல்லது மாடியூலை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் எழுதுறீங்க. எழுதிட்டு அதில் வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணீங்கன்னா .py அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கும் வந்துட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன் அப்படின்னா இப்போ நியூமெரிக்கல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அந்த நியூமெரிக்கல்ன்றது அதோட நேம் ஸ்பேஸ், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த நேம் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம இன்னொரு
ப்ரோக்ராமில் இன்னொரு நிரலில் இன்னொரு இதில் கால் பண்ணால் அதையும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நேம் ஸ்பேஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். மாடியூல்ஸும் ப்ரோக்ராமும் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படி கால் பண்ணுறோன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ ஒரு இது பண்ணியிருக்கோம். மாடியூலும் அதே மாதிரி தான் இருக்கும், நிரலும் அதே மாதிரி தான் இருக்கும். மாடியூல்ன்றது ஒரு குட்டி அது வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கும். அந்த மாடியூலை எப்படி கூப்பிட்றீங்க, அந்த மாடியூலை எப்படி கால் ஃபார் பண்ணுறீங்க, அதை கால் பண்ணுறீங்க, அதை அழைக்கிறீங்க இன்னொரு இடத்துல அப்படின்றத பொறுத்து அது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். மாடியூலும் ப்ரோக்ராமும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, எப்படி வந்து அது ரெண்டுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னா எப்படி அதை கால் பண்ணுறீங்க, எப்படி அதை வந்து அழைக்கிறீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி அழைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அது வந்து வேறு. ஸோ இதில் வந்து .py அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வேற ஒரு இதுக்கு இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மாடியூல்னு ஆயிரும். ஓகே, அதே ப்ரோக்ராமை இன்னொரு இடத்துல இம்போர்ட் பண்ணிங்கன்னா இறக்குமதி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து மாடியூல்னு மாறிடும், இல்லாட்டி அது வந்து ப்ரோக்ராமாக இருக்கும். ஓகே, அந்த .py வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கிரிப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்கிரிப்டாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாமா அடுத்து. ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு டேட்டா டைப்ஸ், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற டேட்டா டைப் என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் வேறு என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, வேரியபிள், அதாவது தமிழில் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாறி அப்படின்றது வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மெமரி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து x = 5 அப்படின்னு போட்டேன்னா அந்த எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் அல்லது மாறின்றது பேர். ஸோ அந்த வேரியபிள் என்னன்றது என்னன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெமரி. அதாவது x = 5 போட்டோன்னா இந்த 5ன்றது ஏதோ ஒரு இடத்துல கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆக போகுது, அதுக்கு பேர் தான் வந்துட்டு வேரியபிள். அந்த எக்ஸ்ன்றதுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகே, அது வந்துட்டு அந்த 5ன்ற வேல்யூ எங்கேயோ ஸ்டோர் பண்ண போகுது, அதுதான் இது. அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேற எங்கேயாவது இப்போ நான் x + 5 அப்படின்னு போட்டோன்னா அது வந்து 10 அப்படின்னு வரப்போகுதுன்னா அதுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். x = 5. ஓகே, x = 5 அப்படின்னு போட்டோன்னா இது வந்துட்டு ஒரு வேரியபிள், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், x + 5. ஓகே, x + 5 அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா இது வந்து என்ன போகுது, எக்ஸோட 5 கூட்ட போகுது. அப்போ ஆன்சர் வந்து 10ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ 10ன்றது ஆன்சராக வரப்போகுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதில் சொல்கிறோம். இது வந்துட்டு அந்த என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து இது பண்ணலாம், அல்லது அதை வந்து ரிசல்ட் வந்து இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே y = ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை x + 5 போட்டலாம், y = x + 5 போட்டோன்னா ஒய்ன்றது வந்துட்டு அது வந்து x + 5, x + 5ன்றது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ பிரிண்ட் பண்ணனா 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இது வந்துட்டு இது வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ண போகுது என்னன்றது 10ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒய்ன்றது ஒரு வேரியபிள், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், 5ன்றது ஒரு நம்பர். ஸோ 5 வந்துட்டு எக்ஸுக்கு நான் கொடுத்துட்டேன், எக்ஸ் வந்துட்டு நீ 5 எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒய்யை வந்து என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் என்ன இருக்கோ அதோட 5 கூட்டிக்கோன்னு சொல்கிறேன். அப்போ வந்து அது கூட்டிக்கிறது, அப்போ 10ன்றது ஆன்சர் வருது. ஸோ அதுக்கு அப்போ ஒய்ன்றதும் ஒரு வேரியபிள், எக்ஸ்ன்றதும் ஒரு வேரியபிள். எக்ஸ்ன்றது ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்குது, அதில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை. ஒய்ன்றது என்ன பண்ணுதுன்னா ரைட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷனை அது வந்து என்ன பண்ணுது, எவால்வேட் பண்ணுது, அதை கணக்கீடு பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது இந்த பக்கம் ஒய் பக்கமாக அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, அதுதான் இது பண்ணுது. ஸோ அதை வந்து பின்னாடி வேறு இடத்துல யூஸ் பண்ணால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வேரியபிள் வந்துட்டு வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அதோட பண்பு நலன்கள். வேரியபிள் டிக்ளரேஷனே தேவையே இல்லை. சிம்பிளி நான் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு அடுத்த ப்ரோக்ராம் காமிக்கிறேன். ஸோ a = 5 அப்படின்னு போட்டு இங்கே இது பண்ணேன்னா என்ன பண்ணலான்னா இதில் வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, நான் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நான் என்ன எதுவுமே போடல, இன்ட்டுனோ போடல, ஃப்ளோட்டோ போடல, எதுவுமே போடல. ஜஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னா a = 5 போட்டிருக்கேன். அப்போ ஏன்றது ஏதோ ஒரு இது அது ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இதில் இது a = 5 அப்படின்னா அது வந்து சிம்பிளி இது பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நான் திருப்பி வந்துட்டு இங்கே ஏன்னு டைப் பண்ணேன்னா என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஸோ இந்த திருப்பி நான் ஏன்னு டைப் பண்ணேன்னா இங்கே கூட பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. a = 5ன்னு போட்டேன், ஏன்னு போட்டேன், உடனே அது வந்து ஆன்சர் சொல்லுது. ஓகே, இது மாதிரி இங்கே வந்துட்டு திருப்பி இதே மாதிரி இங்கே பிரிண்ட் ஒய் போட்டோம்னா இதுக்கு பதிலாக நான் வந்து ஒய்ன்னு மட்டும் போட்டால் போதும். y, xன்னு போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ y, x வந்துட்டு இதில் ஆன்சர் கொடுக்க போது 10,5 வந்துருச்சு. எதுவுமே பண்ணல நான். ஓகே, x = 5ன்னு போட்டேன், y = x + 5ன்னு போட்டேன், 10,5 அவ்வளோதான் முடிஞ்சது. இதே நீங்கள் C++ ப்ரோக்ராமிங்கோ அல்லது C ப்ரோக்ராமிங்கோ போடும்போது நிறைய லைப்ரரி இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். இன்க்ளூட் IO ஸ்ட்ரீமோ அல்லது stdio.h அது மாதிரி நிறையா பண்ணோம். அப்புறம் வந்து இது எழுதுறதுக்கு வந்து நிறையா எழுதணும், printf அல்லது cout அது மாதிரி நிறையா போட வேண்டியிருக்கும். பட் இதில் எதுவுமே இல்லை. x = 5ன்னு ஒரு இடத்துல போட்டேன், y = x + 5ன்னு போட்டேன், y, xன்னு போட்டேன், உடனே ஆன்சர் வந்துருச்சு. எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இதில் ஏ வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிறது. ஸோ சிம்பிளி ஏன்னு மட்டும் டைப் பண்ணனா அதே ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துட்டு ஓகே இது பிரிண்ட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் வேலையே இல்லை இதில். பட் ஒரே ஒரு வார்னிங் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் இந்த வேல்யூ இங்கே வந்துட்டு ஒரு வேரியபிள் எனக்கு தேவைப்படுது, அதை நான் பிரிண்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பீன் போட்டுட்டு இங்கே b = 7 போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எரர் சொல்லுது. ஏன் எரர் சொல்லுதுன்னா b வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அதை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அது என்னன்றதை நான் சொல்லியிருக்கணும். b = 7 போட்டுட்டு அதுக்கப்புறம் பீன் போட்டோன்னா அது வந்து பிஏ பிரிண்ட் பண்ணும்.
ஆனால் b = 7 வந்துட்டு பிக்கு முன்னாடியே கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பிஏ கால் பண்ணுறேன், ஆனால் b = 7 அதுக்கப்புறம் தான் டிஃபைன் பண்ணுறேன்னா அப்போ வந்து அது தப்பு சொல்லும். ஸோ அந்த வார்னிங் மட்டும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அதை வந்து கால் பண்ணும். இப்போ இதில் என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ a = 5. ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா a = 5ன்றதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ a = 5ன்னு போட்டேன். இதில் வந்து டைப் ஆஃப் a என்னன்றதை பிரிண்ட் பண்ணுவோம். இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்ட் இது வந்து இன்டிஜர் டைப் அப்படின்றது சொல்லுது. ஓகே, ஏன்றது =5ன்னு போட்டேன். அது வந்து டைப் ஆஃப் a போட்டோன்னே இன்டிஜர் டைப் அப்படின்றது சொல்லுது. இப்போ 5.6ன்னு போடுவோம். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃப்ளோட்டுன்னு மாறிடுச்சு. எதுவுமே பண்ணல, நான் என்ன பண்ணேன்னா அதை ஃப்ளோட்னோ டிக்ளேர் பண்ணல, இன்டிஜர்னோ டிக்ளேர் பண்ணல. ரைட் சைடில் என்ன கொடுக்குறனோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாற்றிக்கணும். 5ன்னு கொடுத்தப்ப இன்டிஜர்னு எடுத்துக்கிடுச்சு, 5.6ன்னு கொடுத்தோன்னே அதோட ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்னு எடுத்துக்குது. ஓகே, இப்போ வேறு போடலாம். என்ன போடலாம்னா a = நியூமெரிக்கல் அப்படின்னு போடலாம். இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிடுது. ஓகே, ஸோ a = 5ன்னு போட்டால் இன்டிஜர்னு எடுத்துக்குது, a = 5.6ன்னு போட்டால் ஃப்ளோட்னு எடுத்துக்குது, a = நியூமெரிக்கல் கொட்டேஷனுக்குள்ளே போட்டால் அதையும் ஸ்ட்ரிங், அதை வந்து ஸ்ட்ரிங்னு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணுது. சிங்கிள் கோட்டில் போட்டு பார்க்கலாம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு. அதுக்கு வந்து எரர், அதையும் வந்து ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிச்சு. ஓகே, எரரில் அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கிடுச்சு. ஸோ அப்போ இதெல்லாமே அதில் இருக்குது. ஓகே, ஸோ a = 5 போட்டால் அது எடுத்துக்குது, பிளேஸ்மெண்ட் போட்டால் ஸ்ட்ரிங்னு எடுத்துக்குது, 8.0ன்னு போட்டால் அது வந்து ஃப்ளோட்னு எடுத்துக்குது. இன்னொரு இது 8 + jன்னு போடுறேன். ஓகே, 8 + jன்னு போடுறேன். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ 8 + j வந்துட்டு அதுக்கு தெரியல, ஏன்னா அது வந்துட்டு இதுன்னு எடுத்துக்கல. ஸோ 8jன்னு போட்டு பார்க்கலாம் என்ன எடுக்குதுன்னு பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ 8 + jன்னு போடும்போது அது வந்து தப்பு சொல்லுது, ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜேன்றது ஏதோ வேரியபிள் அப்படின்றது சொல்ல வரீங்கன்னு அதை நினச்சிக்கிட்டு அது வந்து தப்புன்னு சொல்லுது. ஆனால் 8jன்னு போட்டோன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது காம்ப்ளெக்ஸ்னு எடுத்துக்கிடுது. ஓகே, ஜேன்றது போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஓகே இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லி அது காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்குது. ஸோ அப்போ அதுவும் இருக்குது, அதுக்கும் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஓகே, இன்டிஜர் நம்ம மேக்ஸிமம் C++ ப்ரோக்ராமிங், C ப்ரோக்ராமிங்கில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா இன்டிஜர் பார்த்துருப்பீங்க, ஃப்ளோட் பார்த்துருப்பீங்க, அல்லது ஸ்ட்ரிங் பார்த்துருப்பீங்க, இல்லை கேரக்டர் பார்த்துருப்பீங்க, அப்புறம் பூலியன்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் காம்ப்ளெக்ஸ்லாம் நீங்கள் தான் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்ட்ரக்சரோ அல்லது வேறு ஏதோ யூஸ் பண்ணி. பட் இதில் பாருங்கள் 8 + 8jன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது காம்ப்ளெக்ஸ்னு எடுத்துக்கிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வேறு இது ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இது ரெண்டும் 5/2ன்னு போடுறேன். இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்றதையும் பார்க்கலாம். ஓகே, என்ன டைப்பு என்ன ஆன்சர் வருதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ a = 5/2 போடும்போது இது வந்துட்டு இது வருது. ஓகே, ஸோ ஏவை டிஃபைன் பண்ணிடுவோம் என்ன வருதுன்னு. a மட்டும் டைப் பண்ணுவோம் என்ன வருதுன்னு. 2.5. ஓகே, 2.5ன்னு வந்துருச்சு. இதே வந்து பைத்தான் 2.7க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து 2.5ன்னு கன்வெர்ட் பண்ணாது, 2ன்னு தான் கன்வெர்ட் பண்ணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே என்ன பண்ணணும்னா அது வந்து 2.5 அப்படின்றத கன்சிடர் பண்ணிடும். ஓகே, பைத்தான் 2.7 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 2ன்னு காமிக்கும். பட் நீங்கள் வந்துட்டு பைத்தான் 3க்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடும் 2.5 அப்படின்றது சொல்லிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் உள்ள எக்ஸாம்பிள். அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளேயும் போகலாம், சிங்கிள் கோட்டுக்குள்ளேயும் போகலாம். ரெண்டையுமே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிறோம். ABC. ஓகே, டபுள் கோட்டுக்குள்ளே ABC போட்டாலும் சரி, ஒரே ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு போட்டாலும் அது வந்து என்ன சொல்ல போகுது, அது வந்துட்டு ABC தான் எடுக்க போகுது. ஸோ அந்த கொட்டேஷன் மார்க் எது போட்டாலும் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க போகுது. ஸோ அந்த மேற்கோள் குறியெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மேற்கோள் குறி போட்டாலும் சரி, 2 மேற்கோள் குறி போட்டாலும் சரி. இப்போ ஒரு மேற்கோள் குறி போட்டிங்கன்னா அந்த மேற்கோள் குறி வந்துட்டு ஒரு இடத்துல முடியணும். அப்படி முடியாமட்டிங்கன்னா அது வந்து தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் அதையும் வந்து இது கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இது பண்ணுறேன். ஸோ a = ராம்ஸ் பென் அப்படின்னு போடுறேன். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுவே எடுத்துக்கிடுது. ராம்ஸ் பென்ன்றதையும் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. அப்போ அந்த மேற்கோள் குறி ஒரு இதில் வந்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன், இன்னொரு இதில் வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். அந்த சிங்கிள் கோட் அந்த ஒரே ஒரு மேற்கோள் குறி இருக்கிறதும் வந்துட்டு என்னது அதில் ப்ராப்ளமே இல்லை, அது அப்படியே எடுத்துக்கிடுது. ஓகே, ஸோ அதனால் அதையும் இது பண்ணிக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரிபிள் கோட்டும் போடலாம். அந்த ட்ரிபிள் கோட் அதாவது 3 மேற்கோள் குறி போட்டோம்னா என்ன ஆகும்னா அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா அதை வந்துட்டு கமெண்ட் லைனாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கமெண்ட் லைன் மல்டி லைன் கமெண்ட்ஸாக அதை எடுத்துக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 2-3 லைன் எழுதுனா இது வந்துட்டு ட்ரிபிள் கோட்டாக போட்டுக்கலாம். ஸோ a = ட்ரிபிள் கோட் போட்டுட்டு ஓகே ராம்ஸ் பென் இஸ் வித் மீ அப்படின்னு போட்டோன்னா இதுவும் இதை எடுத்துக்கலாம், அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மல்டி லைன்ஸ் எழுதுனா அதுவே எடுத்துக்கலாம். ஓகே, ராம் பென் இஸ் வித் மீ அப்படின்றத அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, ஒயிட் ஸ்பேஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஸோ ஒயிட் ஸ்பேஸ்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒயிட் ஸ்பேஸ் நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் அது வந்து அந்த நிரல் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் அது வந்து ஒரு பெரிய தலைவலியும் கூட. ஏன்னா கரெக்டான ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அது வந்து தப்பாகும். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஒயிட் ஸ்பேஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு ஒயிட் ஸ்பேஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. அது பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இஃப் கண்டிஷன் ஃபார் கண்டிஷன்லாம் போடுவோம். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் ஃபார் கண்டிஷன்லாம் போடும்போது என்ன ஆகுனா அந்த ஒயிட் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுக்கலாம், அது வந்து தப்பாக எக்ஸிக்யூட் ஆயிரும்.
அதனால் அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் இன்டிஜர், ஓகே அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து எல்ஸ் பிரிண்ட் ஃப்ளோட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்டிஜர் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஃப்ளோ போகுது. இப்போ வந்து நான் சரியாக ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க. ஓகே, இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து இப்படி கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து எரர் சொல்லும், தப்புன்னு சொல்லும். ஏன்னா அந்த இதெல்லாம் கரெக்டாக அலைனாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணால் இந்த ஒயிட் ஸ்பேஸ்மே வந்துட்டு அது வந்து கரெக்டாக இது பண்ணோம். ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சில இதில் வந்துட்டு எரர் சொல்லும். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா இது வந்து இதுக்குரிய அந்த இஃப் கண்டிஷனுக்குரியதா அல்லது எல்ஸ் கண்டிஷனுக்குரியதான்றதா கரெக்டாக அதுதான் சொல்ல போகுது. ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த இடையில இருக்க ஸ்பேஸ். அப்புறம் வந்து ஒரு நியூ லைன், ஒவ்வொரு லைனுக்கு அப்புறம் நியூ லைன் வந்துட்டு ஒரு புது லைன் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் நியூ லைன் டு எண்ட் லைன் ஆஃப் கோட். ஸோ ஒவ்வொரு இதுக்கு இடையில வந்துட்டு லைன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் போட்டிங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போஸ் ஒரு பெரிய கோடு எழுதுறீங்க, அது வந்து அடுத்த லைனில் அது கண்டினியூ பண்ணால் ஸ்லாஷ் போட்டு அது இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்டார் 5 + 3 ஸ்டார் 8 + அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் என்ன பண்ணுறேன்னா 8 +, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கிறேன், 8 + 9 அப்படின்னு போடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸ் பிரிண்ட் பண்ணேன்னா எக்ஸோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ அது 73ன்றது ஆன்சர் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்து 4 ஸ்டார் 5 வந்து 20, 8 for 5 வந்துட்டு 30 இருக்குது. ஓகே, ஸோ 40 இருக்குது. 40 + 20 அதெல்லாம் கால்குலேட் பண்ணி 73 வருது. ஸோ முதல் லைனை மட்டும் முடிக்கல, செகண்ட் லைனை சேர்த்து கால்குலேட் பண்ணுது. ஸோ அதனால் அது வந்து நியூ லைன் கிரியேட் பண்ணால் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீமெச்சூராக அடுத்ததுக்கு போகிறது. அப்புறம் ப்ராக்கெட்ஸ். ஓகே, பிரேசஸ் வந்து எதுவுமே தேவையில்லை. C++ ப்ரோக்ராமிங்கில் வந்து பிரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போகுதுன்னா இன்டென்டேஷன், எவ்வளோ நீங்கள் கேப் விட்ருக்கீங்க அந்த ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் 2வது லைனுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கேப் விட்ருக்கீங்கன்றதை பொறுத்து அது வந்து கண்டுபிடிக்க போகுது. ஸோ அதனால் இன்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் எது முக்கியம் இல்லை, பிரேசஸ் எதுவும் முக்கியம் இல்லை. அதை பொறுத்து தான் வந்து எந்த பிளாக்ல இருக்குன்றதை அது கண்டுபிடிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன பிளாக் கொடுக்குறீங்க, அது வந்து கொஞ்சம் இன்டென்டேஷன், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய இன்டென்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அப்போ அது எந்த பிளாக்ல இருக்குன்றதை அதை வந்து கரெக்டாக அனுப்பணும். மொதல் பிளாக்ல இருக்கா, 2வது பிளாக்ல இருக்கா, 3வது பிளாக்ல இருக்கான்றதை கரெக்டாக வந்து அந்த இன்டென்டேஷன் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஓகே, அதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். கோலன் வந்துட்டு எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ இஃப்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 போகிறேன்னா இங்கே வந்து ஒரு கோலன் போடணும். அந்த கோலன் தான் ஓகே நான் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் இன்டிஜர் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை வச்சுட்டு இது வந்துட்டு ஓகே இந்த கண்டிஷன் இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத வந்து அது சொல்ல போகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அது வந்து முக்கியம். அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இது வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஓகே, ஒரு லைன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனில் வந்துட்டு எனக்கு இது எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நாங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணால் போதும், அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து இதில் எரர் சொல்லிச்சு முன்னாடி இதில் நான் பி வந்து நான் முன்னாடி டிக்ளேர் பண்ணல, அதனால் பி வந்துட்டு என்னன்றதை நான் சொல்லவே இல்லை, அதனால் வந்து எரர் சொல்லிச்சு. இப்போ அது எரர் சொல்லாது, ஏன்னா அந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அந்த எரர் எந்த இடத்துல இருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த எரர் வந்து சொல்லாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது, ஒரு எரர் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒரு லைன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹேஷ் சிம்பிள், இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நேரம் கமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் இதோட இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய இது என்ன இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைன் கமெண்ட் போடுறீங்க. ஓகே, ஒரே ஒரு லைன் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 20 லைனோ அல்லது 30 லைனோ கமெண்ட் போடணும் அப்படின்னா இதில் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இடத்துலையா போடணும். பட் அது வந்து ரொம்ப பெரிய தலைவலி. பெரிய ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது வந்து பெரிய தலைவலி. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா சில ஐடியெலாம் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரிபிள் கோட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா அதை வந்து அதை வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதது, எப்போயாவது கால் பண்ணால் மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணால், இல்லாட்டி எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நீங்கள் ட்ரிபிள் கோட் போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, அது வந்து ஒரு ஹேக் அரவுண்ட் அது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது பண்ணலாம். அது போக வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு செயலாற்றி அல்லது சார்பை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சார்பு அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து அது பணி செய்யுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு என்னென்ன வேலைலாம் அது பார்க்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் மாதிரி போட்டு அதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 நம்பரை வந்துட்டு கூட்ட போகுது அப்படின்றத என்ன பண்ணலாம், இதில் எழுதிக்கலாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு
ஆர் டூ நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கோடு மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணுதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இதுக்கு இது யூஸ். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்றது. நியூமரிக் டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று வந்துட்டு இன்டிஜர் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளோட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்றது பார்த்துட்டோம். வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ சிங்கிள் கோட் போடலாம் இல்லை டபுள் கோட் போடலாம், அதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா பூலியன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ பூலியன் டேட்டா டைப்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டோன்னா, ஓகே, இதோட டைப் என்னன்றதை பார்க்குறேன். டைப் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பூலியன் டேட்டா டைப், பூல் டைப் அப்படின்றது சொல்லிடுச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்றது டைப் எக்ஸ்ன்னு போட்டோம்னா அது வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்றது அது சொல்லிடுது. ஸோ அந்த இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் போட்டிங்கன்னா அது வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்துட்டு இன்னொரு டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப். இதுக்கு பேர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்கிறேன்ல, ஸோ அந்த டைப் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப். அது வந்து பூலியன் டேட்டா டைப். நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு அரே வந்துட்டு நம்ம C++ ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா அரேஸ்ன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வெக்டார் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து அதை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னா, ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன் என்னன்றது. ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 மணிக்கு எழுத போகிறேன். கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸோ இது என்ன டைப்புன்றதை பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ நான் ஒரு கொஞ்சம் வேரியபிள், கொஞ்சம் ஸ்ட்ரிங் எல்லாம் என்ன கொடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கம்பெனிஸ் நேம் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு என்ன சொல்லுன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுது. ஸோ இதில் வந்துட்டு நான் இது மட்டும் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நான் மிக்சடும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் தான் போட முடியும், நிறைய மிக்சர் போட முடியாது. அதுக்கு வந்து வேறு இது கிரியேட் பண்ணும். இதில் அது அந்த ப்ராப்ளம் இல்லை. 9 நான் போட்டுக்கலாம். ஓகே, ட்ரூன்னு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு 8.5ன்னு போட்டுக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப். இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே வந்து இது லிஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன இப்போ நம்ம பார்த்த எல்லா டைப்பும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 3j. ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்துட்டு இல்லை வேறு இது போடுறேன், எலான் மாஸ்க். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன போடலாம், ஜெஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா இது எல்லாமே என்ன வரப்போகுது, எதுவும் வந்துட்டு லிஸ்ட்டாக எடுத்துக்க போகுது. ஸோ அதுவும் ஒரு லிஸ்ட் டைப் தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணோம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையுமே இது பிரிண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இதுக்குரியது. ஓகே, ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லிஸ்ட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுவும் இருக்குது. அப்புறம் டியூப்பிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ராக்கெட் என்ன போட்டுக்கணும், இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும், இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நான் மாற்றிட்டு வேறு போடுறேன். இப்போ இது மாதிரி பண்ணலாம். ஓப்பன் அந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ரவுண்ட் ப்ராக்கெட், அதாவது இந்த ப்ராக்கெட் போடலாம். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அது வந்து டியூப்பிள். ஓகே, ஸோ அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. லிஸ்ட்டுன்றதும் ஒன்று தான், டியூப்பிள்ன்றதும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஆனால் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். பட் டியூப்பிள் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, டியூப்பிள் வந்துட்டு கான்ஸ்டன்ட், அதை வந்து ஆட் பண்ண முடியாது. புதுசாக வந்து எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், அது எதுவும் புதுசாக ஆட் பண்ண முடியாது. அதை ஸ்டார்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், பட் எதுவுமே கிரியேட்லாம் பண்ண முடியாது, புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ கிரியேட் பண்ணால் ஒன்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ அது வந்து ஒரு டைப், அது வந்து டியூப்பிள். ஸோ லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறது வந்துட்டு லிஸ்ட்டு. ஓகே, அதில் வந்துட்டு என்ன பண்ணலான்னா நிறைய இதை ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அப்பன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். டியூப்பில் வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த இது. அப்புறம் செட்டு. ஓகே, செட்டும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு பதிலாக வந்துட்டு எக்ஸுக்கு வந்துட்டு இந்த ப்ராக்கெட் பதிலாக செட் ப்ராக்கெட் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா செட்டுன்னு மாறிடும். செட்டுன்னு மாறிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக செட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இதில் என்ன இது அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ லிஸ்ட்டில் இப்போ வந்துட்டு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு காமிக்க. இப்போ லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப், ஓகே, இந்த ப்ராக்கெட்டே போடுவோம் நம்ம. ஓகே, ஸோ 2 3 4 4 5 4. ஓகே, இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணால் என்ன வரும்னா, என்ன எழுதணும்னோ அது அப்படியே வரும். ஓகே, ஸோ 2 3 4 4 5 4 அப்படியே வந்துருச்சு. எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, 2 3 4 4 5 4 அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் மாற்றுறேன். இப்படி இதுலேயே ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்படியே தான் வரும். ஸோ இதுலேயே அப்படியே தான் வரும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதே அப்படியே நான் செட்டாக மாற்றினா என்ன ஆகும்னா, செட்டுன்றது வந்துட்டு எது தனித்தனியாக இருக்கோ அது மட்டும் தான். ஓகே, டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அது கலெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் 2 3 4 5, ஏன்னா 4 வந்து 4 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அது வந்து அது எடுத்துக்காது.
ஒரே ஒரு 4 தான் எடுத்துக்கணும். ஸோ செட்டுன்றது வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அது டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டாக மாறும். அதே மாதிரி இப்போ ஒரு செட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றவே வேணாம், அப்படியே பிக்சடாக இருக்குன்னா அதுக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் செட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். செட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், யூனியன் எடுக்கலாம், இன்டர்செக்ஷன் எடுக்கலாம், டிஃபரன்ஸ் எடுக்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ 2 செட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், 2 செட்டை வந்துட்டு இன்டர்செக்ட் பண்ணலாம். ஓகே, 2க்கும் இடையில என்ன இது இருக்குது, வேறுபாடு இருக்குது, அது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அது வந்து இதில் பண்ணலாம். ப்ரோஸ் அண்ட் செட்டில் வந்துட்டு புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியாது, ஒன்லி கொஞ்சம் இது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதான் இது ப்ரோஸ் அண்ட் செட்டுன்றது ஆல்மோஸ்ட் டியூபிள் மாதிரி தான். இது வந்து ப்ரோசன் ஆயிரும். அது வந்து நீங்கள் புதுசாக எதுவும் ஆடும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, ரேஞ்சுன்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ரேஞ்சுன்ற டேட்டா டைப் என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை கொடுக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்தலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 10. ஓகே, இது டைப் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா ரேஞ்சுன்றது கொடுக்கும். இது என்ன பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு போட்டு நான் வந்துட்டு பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா, இது வந்து 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ரேஞ்சுன்றது 0லேருந்து ஒன்றுமே கொடுக்கலன்னா 0லேருந்து ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணணும்னா, கடைசி நம்பருக்கு முந்தின நம்பர் வரைக்கும் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து காமிக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் 5ன்னு கொடுத்தேன்னா 5 நம்பர் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ 10க்கு பதிலாக 5ன்னு கொடுத்தேன்னா 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இது இதில் உள்ள டைப். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, டிக்ஷனரின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. டிக்ஷனரியில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டு அதை வந்து கீன்னு ஒன்று சொல்லுவாங்க, வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கீ கொடுக்குறீங்க, ஓகே, ஒரு சாவி கொடுக்குறீங்க, அந்த சாவிக்குரிய ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ கீ என்ன வேல்யூ என்ன அப்படின்றத நாங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது இது பண்ணலாம். ஸோ கீ அண்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த கீன்றது என்னன்னா, இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன படிக்கலாம்னா, இப்போ இது ப்ராக்கெட்டில் தான் பண்ணோம், இதில் அதே மாதிரி ப்ராக்கெட் தான் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்துட்டு லேபிள் கொடுக்குறீங்க. ஸோ த நேம் ராஜ். ஓகே, நேம்ன்றது ராஜ். மார்க்ஸ் வந்துட்டு 80. ஓகே, 80. ஏஜ் வந்துட்டு 25. ஓகே, ஏஜ் வந்துட்டு 25. ஸோ இப்படி கொடுத்தேன்னா இது எல்லாமே என்ன பண்ணலாம், அந்த இதெல்லாம் பேர் கீ. ஓகே, கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் பேர் கீ. நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நேம் ராஜ் இதெல்லாமே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் பிரிண்ட் கீஸ் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா கீஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா, கீஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். கீஸ்ன்றது நேம், மார்க்ஸ், ஏஜ் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ கீஸ் வந்துட்டு நேம், மார்க்ஸ், ஏஜ் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இப்போ வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணோன்னா வேல்யூஸ் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து கீ, ரெண்டாவது வந்து வேல்யூ. கீ, ரெண்டாவது வேல்யூ. ஸோ கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது கீ, கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வேல்யூஸ். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து டிக்ஷனரி. ஸோ ஒன்றுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு அகராதி மாதிரி. ஓகே, ஸோ அந்த அகராதி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பைட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாக தேவையில்லை நமக்கு. ஸோ அதனால் நான் ஸ்லைடில் மட்டும் காமிக்கிறேன். ஸோ முன்னாடி பி போட்டிங்கன்னா அது என்ன பண்ணால் அது பைட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பைட் அரேனா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அது மெமரி வியூன்ற ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக், அதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிங்க. அது நம்ம அதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஓகே, கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ப்ளஸ் இருக்குது, கூட்டல் குறி இருக்குது, கழித்தல் குறி இருக்குது, ஓகே, பெருக்கல் குறி இருக்குது. பெருக்கல் குறி வந்து ஸ்டார்ன்ற சிம்பிள். அப்புறம் வந்து வகுத்தல் குறி இருக்குது. அப்புறம் பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது. அது வந்து மாடுலஸ். ஓகே, மாடுலஸ் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஈவு மீதி கண்டுபிடிக்கிறீங்களா, அதில் வந்துட்டு மீதியை மட்டும் எவ்வளோன்றது கொடுக்குறது. ஈவு மீதியில் மீதி மட்டும் எவ்வளோ கொடுக்குறது, ரிமைண்டர் எவ்வளோ கொடுக்குறன்றது இது பண்ணுறது. அதுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பவர், அடுக்கு, அடிமானம்லாம் படிச்சுப்பீங்களா. ஸோ இப்போ அடுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2^5, 3^5 கண்டுபிடிக்க அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ளோர் டிவிஷன், அதாவது எனக்கு வந்துட்டு 5.2 அப்படின்றதுல வந்து 5 மட்டும் வேணால் அதை வந்து எப்படி பண்ணலான்றது. ஸோ ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 2+3+ பிரிண்ட். ஓகே, நான் இது வந்து இப்படி எழுதுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3+4. ஓகே, ஸோ அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 7 வந்துடுது. ஸ்டார் 12 வந்துடும். -1 வரப்போகுது. டிவிஷன் 3/4. ஓகே, ஸோ 0.75 வரப்போகுது. அப்புறம் வந்துட்டு 3*4 அப்படின்றது என்ன வரப்போகுதுன்னா 81 வரப்போகுது. 3***னா 3 வந்து 4 தடவை பெருக்கிறது. ஓகே, ஸோ அதனால் அது வருது. அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 78/3 அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும்னா 78 வந்து 3ஆல் வகுத்து மீதி வந்துட்டு என்ன வரப்போதோ அது. ஸோ 78/3 வந்து என்ன வரப்போகுதுன்னா 26 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது.
ஸோ அதில் வந்து 26 மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து விட்டுருது. ஸோ அதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன் பேர். இப்போ வந்துட்டு நான் பர்சன்டேஜ் போட்டேன்னா என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் போட்டோன்னா அதோட மீதியை மட்டும் கொடுக்க போகுது. ஸோ 78% 3 வந்துட்டு என்ன கொடுக்க போகுதுன்னா இது வந்துட்டு மீதியை கொடுக்க போகுது. ஸோ 78/3 என்னன்றதை பார்க்கலாம். 78/3 வந்துட்டு ஓகே 78/3 வேண்டாம், 78/5 என்னன்னு போடலாம். ஸோ 78/5 வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா 15.6 வருது. அதிலே டபுள் ஸ்லாஷ் போட்டோன்னா ஓகே அது வந்து ஃப்ளோர் டிவிஷன். இப்போ வந்து எனக்கு 15 தான் வரப்போகுது. ஸோ இது வந்து 15 மட்டும் ஆன்சராக கொடுக்குது. அது அப்போ என்ன பண்ணுறது, ஈவோ மட்டும் கொடுக்குது. அதே வந்துட்டு நான் வந்துட்டு பர்சன்டேஜ் போட்டேன்னா %5 போட்டோன்னா இது வந்து மீதியை கொடுக்கும். ஓகே மீதி என்னன்றது 3ன்றது மீதியாக இருப்பது அது மட்டும் கொடுக்குது. ஓகே ஸோ ஈவு கண்டுபிடிக்கிறதுக்கு மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரெசிடென்ஸ் இருக்குது. எது முதல்ல பண்ணணும் எது ரெண்டாவது பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, போத்மாஸ் ரூல்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் வந்து எவாலுவேட் பண்ணோம். அது இப்போ பராந்தசிஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து எந்த இது எவாலுவேட் பண்ணோன்னா ஸ்டார், அதாவது பெருக்கலும் வகுத்தலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கடுத்த லெவலில் வரும். அதுக்கடுத்து வந்து ப்ளஸ்ஸு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டார் வந்துட்டு இருக்க ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டார் வந்துட்டு செகண்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டாரு அப்புறம் வகுத்தலும் பெருக்கலும் வந்துட்டு அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி. வகுத்தல் பெருக்கல் ரிமைண்டர் சிம்பிள். ஓகே ஈவு கண்டுபிடிக்கிறது மீதி கண்டுபிடிக்கிறது வந்து அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி வந்துட்டு கூட்டலும் கழித்தலும் ப்ரியாரிட்டி. ஓகே ஸோ இதெல்லாம் அதில் உள்ளது. அப்புறம் வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரே இடத்துல வந்து ஸ்டாரும் இருக்குது ஸ்லாஷும் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பண்ணால் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற அசோசியேட்டிவ் எடுத்துக்கிறோம். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற அசோசியேட்டிவ் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ ஸ்டாருக்கு வந்துட்டு எப்பயுமே ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி இருக்குது. மீதி சிம்பிளுக்குலாம் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவ் இருக்குது. அதாவது இந்த பக்கத்துலேருந்து போகும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, ஓகே ஒரு குழப்பமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். ஓகே ஸோ அது வந்து அதுக்குரியது. ஸோ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ அதே தான் இதில் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 6.2 மைனஸ் 6.002 மைனஸ் 15.99 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் எப்படியெல்லாம் ரியல் நம்பர்ஸ் கேண்டில் பண்ணலான்றது. அப்புறம் 15.0/2.0 7.5 வருது. அதே டபுள் ஸ்லாஷ் போட்டோன்னா ஸோ இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் போனோம். டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா அது வந்து 7 வரும். அப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜ் போட்டோம்னா அதுக்குரிய வேல்யூ. ஸோ இதெல்லாமே அதில் இருக்குது. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேத் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மேத் லைப்ரரின்றது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இம்போர்ட் மேத் அப்படின்றது போகிறேன். இது ஒரு லைப்ரரி. ஸோ மேத்தில் இருக்க எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ math.sin(45) அப்படின்னு போட்டோன்னா அதுக்குரிய ஆன்சர் கொடுக்கும். ஓகே 45க்குரிய ஆன்சர். அதே மாதிரி sin(90) ஓகே ஸோ அது கொடுத்தோன்னா அதுக்குரிய ஆன்சர் கொடுக்கும். ஓகே sin(90) ஸோ 45 கொடுத்துச்சு. அதே மாதிரி sin(90) கொடுத்தோம்னா அதுக்குரிய ஆன்சர் கொடுக்க போகுது. ஓகே ஸோ இதுக்குரிய ஆன்சர் கொடுத்து sin(90) என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ரேடியன்ஸில் இருக்குது, டிகிரிஸில் இல்லை. ஸோ அதனால் அதுக்குரிய ஆன்சர் கொடுக்கும். அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்துட்டு tan போடணும்னா போட்டுக்கலாம், காஸ் போடணும்னா போட்டுக்கலாம், அல்லது ஸ்கொயர் ரூட் போடணும்னா போட்டுக்கலாம். ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. அப்சல்யூட் போட்டிங்கன்னா அப்சல்யூட்க்குரிய ஆன்சர். ஸோ மேத்தில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே இது வந்து கொடுக்க போகுது. ஸோ காஸ் இருக்குது, லாக் இருக்குது, லாக் 10 இருக்குது, மேக்ஸிமம் 2 வேல்யூ கொடுத்திங்கன்னா அதுக்குரிய மேக்ஸிமம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம், மினிமம் கண்டுபிடிக்கலாம், ரவுண்டட் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம், சைன் வேல்யூ, ஸ்கொயர் ரூட் வேல்யூ இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வேணும், math.e போட்டிங்கன்னா ஸோ math.eன்னு போட்டிங்கன்னா அது வந்துட்டு எக்ஸ்பொனென்ஷியல், அதாவது ஈயோட வேல்யூ என்னென்னு கொடுக்கும். அப்புறம் math.py போட்டிங்கன்னா அதுக்குரிய வேல்யூ என்னென்னு கொடுக்கும். math.pyக்குரிய வேல்யூ என்னன்றது கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாமே வந்து அதில் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இதெல்லாமே வந்து அதுக்குரிய ஆன்சர் கொடுக்க போகுது. 3.14 இதெல்லாம் கொடுக்க போகுது. ஓகே ஸோ அதே மாதிரி வேறு டவ்வோட வேல்யூவோ இதெல்லாமே கொடுக்க போகுது. ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வேறு என்ன இருக்குன்னா சில கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. லெட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், அதாவது அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்டை வந்துட்டு நீங்கள் வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, அசர்ட்டை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, பிரேக்கை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, கிளாஸை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, கண்டினியூவாக வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, டெஃபை யூஸ் பண்ணக்கூடாது, டெல்லு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில கீவேர்ட்ஸு அது வந்து பைத்தானில் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகும். அதுக்குரிய ஃபங்க்ஷனை வந்து அது கரெக்டாக பண்ணாது. ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட இந்த பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பகுதியில் எப்படி வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு வேலை செய்யுது, அதில் வந்துட்டு எப்படி பண்ணோம், அதை வச்சுட்டு எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியில் இஃப் கண்டிஷனும் ஃபார் கண்டிஷனும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியில் சிம்பி நம்பி ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கடுத்து திருப்ப நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பகுதிக்கு போகலாம்.